ஒரு சிக்கலுக்கு புதிய அல்லது மாற்று தீர்வுகளை கண்டுபிடிக்க முயலும் போது நம் உடனிருக்கும் மனோபாவங்களே தடையாக இருக்கக்கூடும். அதை ஐன்ஸ்டீன் விளைவு என்று அழைக்கின்றனர். நான் கண்களை மூடிக்கொண்டு செய்யக்கூடியதை நீங்கள் கண்களை திறந்து வைத்துக் கொண்டு கூட முயற்சிக்க முடியாது. ஆனால் ஏஐயின் காலத்தில் இது ஏன் முக்கியம்? நாம் மெய்யான செயற்கை நுண்ணறிவுக்கு மிக அருகில் சென்றது ஜெனரேட்டிவ் ஏஐ என்று அழைக்கப்படும் அந்த சிறு துறையில்தான். ஒரு அற்புதமான நிறுவனமோ ஒரு புலமை மிக்க விஞ்ஞானியோ விரைவில் அடுத்த பெரிய பரிணாமத்துடன் வரக்கூடும். ஆனால் அந்த நேரம் வரும் வரை பெரிய மொழி மாதிரிகள், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், நமக்கு உண்மையில் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க உதவாது. நினைவில் கொள்ளுங்கள், இன்றைய உலகில் உள்ள எல்லாவற்றையும் அதற்கு கற்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் சிறந்த அடுத்த குறி என்னவாக இருக்க வேண்டும் என்று முன்னறிவிக்க அதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவே ஐன்ஸ்டீன் விளைவு. புரிந்ததா?